யார் வேணாலும் போட்டோம், யார் வேணாலும் வரட்டும். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு ஆளுங்கட்சியில இருந்து மிகப்பெரிய ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ ஆண்டார் பொழுது, எத்தனை வருஷம் தெரியல, ஞாபகம் 3 வருஷம் நினைக்கிறேன், குறிப்பிட்ட வருஷம் இருந்தாரு. அப்படியா இருந்த ஒரு முதலமைச்சர் கேவலம் இந்த பிரேமலதா காசுக்கு அடிமையான மாதிரி இவரும் அங்க போயிட்டாருன்னா அவருக்குன்னு விழுகிற அந்த ஒரு 5000-10,000 ஓட்டு கூட விழாது. அவர் அங்கே நாக்கை தட்டி கையை வெட்டினதால அவங்க ஜெயலலிதா கோவப்பட்டு எம்எல்ஏ விலைக்கு வாங்கினாங்களா இல்லை எப்படி வாங்கினாலும் வாங்கினாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்களாச்சும் விலைக்கு தான் வாங்கினாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க திமுக வச்சு செஞ்சாங்க, வடிவேலை கூட வச்சுக்கிட்டு அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ படுத்தினாங்க ஒண்ணுங்களா. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு என்னாச்சு, பிரேமலதா போய் எதிர்கட்சிட்டாங்க. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவனுக்கு அவன் பேர் வச்சான்னு தெரியல, அவங்க அப்பனை மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோ தான் சொல்லுவேன்னு தெரியாது. நான் அவ்வளோ ஒரு ஒஸ்டா ஓட்டப்பள்ளி அவ விஜயகாந்த் பொண்டாட்டிய புறம்போக்கு அப்படி இப்படின்னு பேசணும். அப்படியாப்பட்டவன் கட்சியில் போய் இவங்க சேர்ந்துட்டு எடப்பாடி தனிச்சான போனது நின்னாரு. எவ்வளோ ஓட்டில் தோத்தாங்க சார்? 500 ஓட்டு, 300 ஓட்டு, 600 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு தான் சார். அதுவும் இப்போ எடுத்தாங்க பாருங்க எஸ்ஐஆரா, அதில் தூக்கிட்டான் பாருங்க எல்லா ஓட்டையும். கள்ள ஓட்டு, செத்து போனவன், ஒரு ஊரில் 10, 100 ஓட்டு, 500 ஓட்டுன்னு. வாய்ப்பு இல்லை இந்த தடவை ராஜா, எழுதி வச்சுக்கோ சரியா? நீ பன்னீர்செல்வத்தை சேர்த்தாலும் சரி, பிரேமலதாவை சேர்த்தாலும் சரி, பிரேமலதா அக்காவை சேர்த்தாலும் சரி, சரியா? நீ யாரை சேர்த்தாலும் சரி, இறந்த அவங்க அப்பா கலைஞர் வந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது சார். ஊழல் எல்லாரும் தான் பண்ணுறான், இவன் மல்ல அவன் மல்லன்னா சொல்ல வரல, எல்லாருமே இங்கே திருடன் தான் சரியா? ஆனால் திருட்டுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, அது அவங்க நல்லா செய்வாங்க. அவன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் திருடு இருந்தால் கூட நியாயமாக திருடி இருக்கலாம். 5000 திருட நேரத்தில் 1000 கூட திருடி இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் இங்கே அப்படி இல்லையே சார். நீங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இவனுக்கு ரோடு போட்டிருக்கானுங்களா, ஒரே ஒரு ரோடு நல்லா இருக்கா? ஒரே ஒரு கட்டிடம் நல்லா உருப்படியாக கட்டியிருக்கானா? அப்படி தட்டினா கீழே விழுது. எத்தனையோ நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தானே இருக்கோம். எங்கேயாச்சும் சட்டம் ஒழுங்கு இருக்கா? பெண்கள் தனியாக நடந்து போக முடியுதா? ஏன் நம்மளே நடந்து பயமாக இருக்க போகிறதுக்கு, எவன் எப்போ வெட்டுவான்னு தெரியலையே. போதை கலாச்சாரம் உச்சத்தில் இருக்குது சார். தமிழ்நாடு காவல்துறையால் முடியாதா சொல்லுங்க? தாராளமாக அவங்க நினைச்சாங்கன்னா முடியும். அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு, தான் உண்மை. போலீஸை விட்டு பாருங்க, ஒரே மாசத்துல கிளீன் பண்றாங்க டோட்டலா. எதுவுமே செயல்படல சார், அரசாங்கமே செயல்படல. வெத்து விளம்பரமும் போட்டோ ஷூட் மட்டும்தான் சார் இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் நடிகர் கருத்து காமராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக கட்சியில் கடைசி வரையும் தான் இணைஞ்சிடலாம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் காத்துட்டே இருந்தார். அதுக்கு எந்த ஒரு முடிவும் எடப்பாடி எடுக்காததால் அவர் எங்கேயுமே போகாத முடியாத சூழல் ஏற்பட்டதால் திடீர்னு போயிட்டு ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. இது ஆதரவு மட்டும்தான் நடக்க போதா, இல்லை அவரே கட்சிக்குள்ள இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அவரோட ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டு சீட்லாம் முடிச்சுட்டாங்க. இவரும் போய் அவருக்கு திமுக இடம்பெற வாய்ப்பு இருக்கா? பளிச்சுன்னு சொல்லணும்னா ஒரே விஷயம்தான், பன்னீர்செல்வம் அவர்கள் மேலே ஒரு மரியாதை உண்டு எனக்கு. அதையும் மீறி ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஒரு ஆளுங்கட்சி மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவர் தான் பன்னீர்செல்வம். அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் எதிர்கட்சியா இருந்த, எதிரி கட்சியா இருந்த ஒரு திமுகவுக்கு அவரோட சகாக்கள் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் ஆதரவு தெரிவிச்சார். பார்த்தேன் நேற்று சட்டமன்றத்தில். ரொம்ப அப்பவே எனக்கு அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருந்தது. ஏன்னா யார் வேணாலும் போட்டோம், யார் வேணாலும் வரட்டும். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு ஆளுங்கட்சியில இருந்து மிகப்பெரிய ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ ஆண்டார் பொழுது, எத்தனை வருஷம் தெரியல, ஞாபகம் 3 வருஷம் நினைக்கிறேன், குறிப்பிட்ட வருஷம் இருந்தாரு. அப்படியா இருந்த ஒரு முதலமைச்சர் கேவலம் இந்த பிரேமலதா காசுக்கு அடிமையான மாதிரி இவரும் அங்க போயிட்டாருன்னா அவருக்குன்னு விழுகிற அந்த ஒரு 5000-10,000 ஓட்டு கூட விழாது. இல்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்ல யாருக்கு விழாதுன்றீங்க? பன்னீர்செல்வமுக்கு விழாது. எப்படி விழுன்னு நினைக்கிறீங்க? அம்மாவோட விசுவாசி தான் பன்னீர்செல்வம் இல்லையா? நீ திடீர்னு இப்ப எப்படி ஒண்ணுமே இல்லை. எக்ஸாம்பிள் எடுத்துங்க ஜி, விஜயகாந்த் யாரு? விஜயகாந்த் எப்படி இறந்தாரு? விஜயகாந்த் திமுக மறைமுகமா அடி 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 வடிவேலை வச்சு அடி 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 குடிகாரன் 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 சொல்லி 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 அவரை அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி மனசால நொந்து வச்சுதான் அவரை கொண்டாங்களா இல்லையா?
அதிமுகவும் அது போல் பண்ணிச்சு இல்லையா? சட்டமன்றத்திலே விஜயகாந்த் வச்சு அவங்க என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன பண்ணக்கூடாது எல்லா விஷயங்களும் பண்ணாங்க இல்லையா? எதிர்கட்சி அந்தஸ்தை பெருகிறதுக்கு என்ன விஷயம்லாம் பண்ணாங்களே? எம்எல்ஏக்களை வாங்கினாங்க, அவரோட ரூமை லாக் பண்ணாங்க, அவரோட வண்டியை இது பண்ணாங்க, எல்லாமே தானே பண்ணாங்க. இப்போ அவங்க மட்டும் எப்படி நல்லவங்களா ஆகிடுவாங்களா இப்போ? அதாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு தப்பு பண்ணுறார். என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்து கேள்வி கேட்டது தப்பு இல்லை அப்படி நான் சொல்ல வரல. ஏற்று கேள்வி கேட்குறது தப்பு இல்லை. சினிமாவில் பண்ணுற மாதிரி அங்கே போய் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டார் அவர். இந்த நாக்க கடிக்கிறது இப்படின்றது. அவர் நாக்கு அவர் தான் சார் தப்பு கடிச்சாரு. சார். சட்டமன்றத்தில் அவங்க நாக்கு சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அவரோட நாக்கு அவர் கடிக்கிறாருன்னா, இப்போ என்கிட்ட நீங்கள் நாக்கு அடிக்கலாம், ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டர் எதிர்க்க அப்படின்னா விட்டுருவாங்களா போலீஸ் உங்களை? பெண்டை கட்ட மாட்டான். அப்போ இடம்பொருள் யாவல் இருக்குல்ல சார். சார் நான் என்ன சொல்கிறேன், உங்களாலேயும் அதிமுக ஜெயிச்சாங்க, அதிமுகவிலையும் நீங்கள் ஜெயிச்சிங்க, உள்ளே போனீங்க சரிங்களா? ஏன்னா விஜயகாந்த் மேலே மிகப்பெரிய எனக்கு மரியாதை உண்டு. நானும் சினிமாவில் இருக்கேன். அவரால் தான் எங்களுக்கு இன்றைக்கி 3 வேளை 2 வேளை சோறு கிடைக்குது. காலையில் டிஃபனு மதியான சாப்பாடு அவர் தான் எல்லாமே பண்ணி விட்டு போனார் சினிமாவில் கொடுக்க சொல்லி. அவர் காசில் கொடுக்கல, ஆனால் அந்த ஏற்பாடு பண்ணது அவர் தலைவராக இருக்கும்போது பண்ணார் சரிங்களா? அதனால தான் இன்னமும் அவர் மேலே எங்களுக்கு மரியாதை உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் அங்கே நாக்கை தட்டி கையை வெட்டினதால அவங்க ஜெயலலிதா கோவப்பட்டு எம்எல்ஏ விலைக்கு வாங்கினாங்களா இல்லை எப்படி வாங்கினாலும் வாங்கினாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்களாச்சும் விலைக்கு தான் வாங்கினாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க திமுக வச்சு செஞ்சாங்க. வடிவேலை கூட வச்சுக்கிட்டு அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ படுத்தினாங்க ஒன்றுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இன்றைக்கி என்னாச்சு, பிரேமலதா போய் எதிர்கட்சிட்டாங்க. அந்த டிஎம்கேல ஒருத்தன், அவன் பேர் ஞாபகம் இல்லை, அந்த மேடை பேச்சர் அசிங்கமாக பேசுவான், அவன் பேர் என்ன? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவனுக்கு எவன் பேர் வச்சான்னு தெரியல. அவங்க அப்பனை மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோ, தான் சொல்லுவேன்னு தெரியாது. நான் அவ்வளோ ஒரு ஒஸ்டா ஓட்டப்பள்ளி அவ விஜயகாந்த் பொண்டாட்டிய புறம்போக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறான். அப்படியாப்பட்டவன் கட்சியில் போய் இவங்க சேர்ந்துட்டு இன்றைக்கி நீங்கள் நல்லா பாருங்கள், இன்றைக்கி சோசியல் மீடியா 4வது நாளும் இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் பிரேமலதா தான் திட்டுறான். எல்லாமே அவன் கட்சிக்காரன் எல்லாமே திட்டுறான். இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு? அப்படி என்ன பணம் உனக்கு, என்ன இது பதவி சொல்ல? எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவும் பணத்துக்காகவும் உங்களை அடிமையாக்கிட்டு போயிட்டீங்களா? இல்லை, அவங்க மட்டும்தான் இப்போ கட்சி நடத்தி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவும் பணத்துக்காக கூட்டணி மாறிக்கிறாங்க. இப்போ அதிமுக கூட்டணி இருக்கிறவங்களாம் எந்த 10 பைசா வேணாம் பதவி வேணாம்னு சொல்லிட்டு தான் கூட்டணி வச்சுக்கிறாங்க. எத்தனை எடுத்துக்கலாமா? இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. எத்தனை எப்படி வேணாலும் போட்டோம். நான் கேட்குறது, உன்னால உன் கணவனை நீ இழந்திருக்க சார். திமுக யாரு தான் சார் இது போல பண்ணல? எல்லாரையும் பண்ணிருக்கு. பாமக பண்ணிருக்கு, மதிமுக பண்ணிருக்கு, விசிக பண்ணிருக்கு. யார் தான் பண்ணல? எல்லாருமே அங்கே கூட்டணி அதிகமா பண்ணி இறந்துட்டாருங்க அவரு. இப்ப அதாங்க பிரச்சனையே. அவர் உயிரோட வந்தா பிரச்சனை இல்லை. அவர் உயிரோட வந்து அவர் அந்த கட்சியில சேர்ந்தா கூட ஓகே. ஆனா அவர் இறந்துட்டாரு. இவனுங்க பண்ண டார்ச்சர்ல தான் இறந்தாரு. அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கானுங்க அவரை. கொஞ்சம் நெஞ்சம் அசிங்கப்படுத்தலைங்க. சோசியல் மீடியாவை எடுத்தாவே விஜயகாந்த் தான் வரும். குடிக்காரன், பொம்பளை பொறுக்கி, அப்படி இப்படின்னு. சார் நானே இன்னும் மறக்கலை சார். எனக்கு வேதனை இருக்குது சார். அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க விஜயகாந்தை. அவரால் நான் சோறு துண்ணல சரிங்களா? அவர் சம்பாதிச்சு எனக்கு போடல, சினிமாவுக்கு அதை கொண்டு வந்தார், அவ்வளோதான். இருந்தாலும் நீ ஏன் என் உள்ளுணர்வு விஜயகாந்துக்காக பேசுகிற? அவர் நல்ல மனிதர், நல்ல நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் சரிங்களா? அவரை பேசி பேசி கொண்டுட்டானுங்க. அதே நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கி எப்படி பிரேமலதா அங்கே போய் இன்றைக்கி அசிங்கப்பட்டு நிற்கிதோ, நான் இன்னொன்று கேட்குறேன், பிரேமலதாக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஊர் சைட்லலாம்? அதெல்லாம் விஜயகாந்தோட போயிடுச்சு சார். அதுவும் இப்போ இந்த அம்மா இங்கே வந்தது இல்லை, டோட்டல் வேஸ்ட். இப்போ என்னென்னா, திமுக ஏதோ ஒரு சீட்டு ஜெயிக்கிறத கூட இந்த அம்மா அந்த கூட்டணி சேர்ந்தா சுத்தமாக போச்சு, சுத்தமாக பேர் கெட்டு போச்சு. ஊர் சைடில், ஊர்லேருந்து தான் வரேன் நான் இன்னைக்கு. ஊர் சைடில் திட்டாத ஆளே இல்லை சார். இந்த விவசாயம் பார்க்குற அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? 60-65 வயசு அம்மா, 70 வயசுக்கு அந்த அம்மா திட்டுது. அப்போ பாவி போய் அங்கே சேர்ந்துட்டா திமுகவில், இவெல்லாம் நல்லா இருப்பாளா, அந்த புள்ளியை கொண்டானுங்க அப்படின்னு திட்டின்னு போகுது. அப்போ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க மக்களுக்கு. முன்ன மாதிரி இன்னைக்கு இல்லை சார். இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்து போச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு போய் நிற்குது எல்லா விஷயங்களும். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு எப்படி பிரேமலதா அசிங்கப்பட்டு நிற்கிறாங்களோ, அதை விட 100 மடங்கு பன்னீர்செல்வம் அசிங்கப்பட்டு நிற்பாரு. இல்லைன்னா என் பேரை மாற்றி திமுக கட்சிக்கே போயிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இத்தனை நாள் சிஎம்ஐ பாராட்டாத பன்னீர்செல்வத்தோட ஆள் எம்எல்ஏ ஒருத்தர் நேற்று என்ன பண்ணார்? பாராட்டினாரா? பார்த்தீங்களா? அவர் சூப்பராக பண்ணாராம், அப்படி பண்ணாராம், இப்படி பண்ணாராம் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அப்போ அதுவும் இன்னொரு விஷயம் சொன்னார், கேட்டிங்களா? அம்மாவோட ஆசீர்வாதத்தோடையும் ஐயாவோட ஆசீர்வாதத்தில் பன்னீர்செல்வம் ஆசீர்வாதத்தோடையும் அவர் வாழ்த்து சொல்கிறாராம்.
அப்போது பன்னீர்செல்வம் என்கிற ஒரு ப்ரெசன்ட் சொல்லாமே அவர் எப்படி பேசுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் சொல்லி தான் பேசியிருப்பார். இவரும் போய் அவரை மீட் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்தில் எது பண்ணாலும் சரி சார். நான் ஒன்று கேட்குறேன், எடப்பாடி தனிச்சான போனது இது நின்னாரு, எவ்வளோ ஓட்டில் தோத்தாங்க சார்? 500 ஓட்டு, 300 ஓட்டு, 600 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு தான் சார். அதுவும் இப்போ எடுத்தாங்க பாருங்க எஸ்ஐஆரா, அதில் தூக்கிட்டான் பாருங்க எல்லா ஓட்டையும். கள்ள ஓட்டு, செத்து போனவன், ஒரு ஊரில் 10 100 ஓட்டு 500 ஓட்டுன்னு. வாய்ப்பு இல்லை இந்த தடவை ராஜா, எழுதி வச்சுக்கோ சரியா? நீ பன்னீர்செல்வத்தை சேர்த்தாலும் சரி, பிரேமலதாவை சேர்த்தாலும் சரி, பிரேமலதா அக்காவை சேர்த்தாலும் சரி சரியா, நீ யாரை சேர்த்தாலும் சரி, இறந்த அவங்க அப்பா கலைஞர் வந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. வாய்ப்பு இல்லை ராஜா சரியா? ஏன்னா மக்களிட ஃபுல் அதிருப்தி. இல்லை, ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் சேர்த்துக்காத நிலைமையில தான் அவர் அந்த அங்கே போய் ஆதரவு கொடுக்குறாரு. அப்போ ஃபால்ட்டு வந்து இங்கேயும் இருக்கு இல்லையா? இந்த தப்பை மாற்றிடணும் இல்லை எடப்பாடி? இதை பாருங்க, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்க முதலமைச்சராக, நீங்கள் ஏறணும் முதலமைச்சராக இருந்துவீங்க. நீங்கள் பணி என்னோட கட்சிக்கு மறுபடியும் உங்களை சேர்த்தனா மறுபடியும் நீங்கள் இருக்கிறதெல்லாம் கலைச்சி உங்கள் லெவலுக்கு கொண்டு வர தான் பார்ப்பீங்க. அது இயல்பு, மனிதனோட இயல்பு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மனித மாதிரி ஒரு நல்லவனுங்க இந்த நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அப்போ எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் சார், எடப்பாடிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் எடப்பாடி அவர்களுக்கும் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே எல்லாரை விட எடப்பாடி நல்ல ஆட்சி தான் கொடுத்தார். அதை யாராலையும் மறுக்க முடியாது. மக்கள் இந்த அளவுக்கு யாருமே இன்னும் கஷ்டப்படல சார். சார் 1500 ரூபாய் கட்டின கரண்ட் பில் இன்றைக்கி 6000 ரூபாய் சார் சரிங்களா? இன்றைக்கி அவ்வளோ விலைவாசியில் ஏறி போயிருக்கு. இதெல்லாம் கூட விட்டுருங்க, எப்படியாவது செத்து தொலைலாம் கடனை வாங்கி கூட. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் சரியா? எந்த அடிப்படையில் பன்னீர்செல்வம் போய் சேர்றார் நீங்கள் சொல்லுங்கள்? என்ன தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்துச்சு இவர் போய் அங்கே சேர்றாரு? அதை விட நீ தனி கட்சி எடுத்துகிட்டு போ சரியா? சரி, தனி கட்சி சேர்ந்தாலும் உனக்கு யாரும் வரமாட்டான்னு நினைக்கிறியா? விட்டுரு, இதோ விஜய் கூட போ. அழகாக இருந்து அவர் கூட இருந்து இப்போ போனார் பாருங்க, நம்ம அவர் பேர் என்ன, ஒரு எம்எல்ஏ செங்கோட்டையன். அந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு பேரும் புகழோட நிற்கிற தொகுதியில் ஜெயிச்சிருவார் சார். அது நேற்று ஒருத்தரை பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு வழியில். அவர் சொல்கிறாரு, என்ன தலைவர், யார் தலைவர் வருவா, டிஎம்கேவா அதிமுகவா விஜயான்னர்? திமுக விட்டுருங்க ஜி, எடப்பாடியா இல்லை விஜயா அப்படி ஒன்றா வச்சுக்கலாம். 2 பேர் தான் போட்டி. ஆமாம், 2 பேர் தான் போட்டி. அதில் எந்த மாற்று திமுகலாம் இல்லை சார். சும்மா விஜய் ஒன்றா சொல்லலாம் வாய்க்கு ஈஸியா. அப்போ நாம் தமிழர் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார், சான்ஸே இல்லை. அதெல்லாம் நீ கணக்கிலே உள்ள எடுத்துன்னு வராதிங்க. எப்படி இது நீ நாம் தமிழ் நினைக்கிறீங்க சார்? போன டைம் எவ்வளோ 8% வாங்கினாரா ஓட்டு? எவ்வளோ வாங்கினாரு? 8% பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் 6.6. சட்டமன்றத்தில் இந்த அவர் 4 புள்ளி வாங்கிட்டாருன்னு நான் நீங்கள் என்ன சொல்லி கேட்குறேன் சார். ஏன்னா மொத்த ஓட்டம் வந்து விஜய் கிட்ட போயிடுச்சு சரியா? ஏன்னா சீமானம் கொஞ்சம் நடுவில் மாற்றி பேசி அவர் பேர் கொஞ்சம் கெடுத்துக்கிட்டார். எனக்கு சீமானம் பிடிக்கும், நான் கூட ஒரு தடவை ஓட்டு போட்டிருக்கேன் அவருக்காக. ஆனால் மாறி போச்சு, எல்லா இளைஞர்களும் விஜய் பக்கம் திரும்பிட்டாங்க சரிங்களா? ஊரில் இப்போ 2 விதம் தான் சார் இருக்குது. இப்போ இந்த வயசானவங்க விஜயே ஏடிஎம்கே புறக்கணிக்கிறாரு, எனக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு. ஏடிஎம்கேவே டெலிட் பண்ண கட்சின்றாரு, ஊழல் சக்தின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது சார், ஊழலில் எல்லாரும் தான் பண்ணுறான். இவன் பண்ணல அவன் பண்ணலாம் சொல்ல வரல, எல்லாருமே இங்கே திருடன் தான் சரியா? ஆனால் திருட்டுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, அது அவங்க நல்லா செய்வாங்க. அவன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் திருடு இருந்தால் கூட நியாயமாக திருடி இருக்கலாம். 5000 திருட நேரத்தில் 1000 கூட திருடி இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் இங்கே அப்படி இல்லையே சார். நீங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இவனுக்கு ரோடு போட்டிருக்கானுங்களா, ஒரே ஒரு ரோடு நல்லா இருக்கா? ஒரே ஒரு கட்டிடம் நல்லா உருப்படியாக கட்டியிருக்கானா? அப்படி தட்டினா கீழே விழுது. எத்தனையோ நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தானே இருக்கோம். எங்கேயாச்சும் சட்டம் ஒழுங்கு இருக்கா? பெண்கள் தனியாக நடந்து போக முடியுதா? ஏன் நம்மளே நடந்து பயமாக இருக்க போகிறதுக்கு, எவன் எப்போ வெட்டுவானே தெரியலையே. போதை கலாச்சாரம் உச்சத்தில் இருக்குது சார். எல்லா சின்ன பசங்க ஸ்டேஷனில் ஒரு பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு 13 வயசு ஸ்டேஷனில் பார்த்தீங்களா அந்த வீடியோலாம்? என்ன கொடுமை. ஏன் நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு காவல்துறையால் முடியாதா சொல்லுங்கள்? தாராளமாக அவங்க நினச்சாங்கன்னா முடியும். அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு, இதுதான் உண்மை. போலீஸை விட்டு பாருங்கள், ஒரே மாதத்தில் க்ளீன் பண்ணுறாங்க டோட்டலாக. இங்கே எதுவுமே செயல்படல சார், அரசாங்கமே செயல்படலை. வெத்து விளம்பரமும் ஃபோட்டோ ஷூட் மட்டும்தான் சார் இருக்குது. இது மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சார். முன்னாடி சோசியல் மீடியா இல்லை, எதுவும் தெரியாது. இன்றைக்கி தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு சோசியல் மீடியா போயிடுது சார். நீங்கள் ஊர் சைடில் பாருங்கள், எல்லாம் யூடியூப் வச்சு தான் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. ராமதாஸ் தான் இப்போ உலசி ஆகலையே, இப்போ சொல்ல மாட்டார் பாருங்க. போன வாரம் கூட பாராட்டியிருக்காரு, தொடர்ந்து பாராட்டி தான் வருவார். எனக்கு இருக்குதுலேயே பெரிய கேவலமாக என்னத்தனமாக இருந்தது, அசிங்கமாக அவமானமாக இந்த பிரேமலதா செய்கிறது, இந்த பன்னீர்செல்வம் செய்கிறதுலாம் கூட எனக்கு அசிங்க அவமானமாக தெரில. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், அதாவது ஜாம்பவான்னா வீட்டில் உக்காந்துக்கினே அப்படியே அவரை பெருசாக கடவுள் மாதிரியே காட்டிகிட்டு இருந்தாங்க.
கடைசியில் புஷ்ஷுன்னு ஆக்கிட்டார் அவர். இல்லை ஆக்கானது பையன் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் நான் என்ன கேட்குறேன், இந்த பாருங்க, நியாயமாக பேசுங்க, உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கட்சி நடத்துறீங்க, நான் உங்களுக்கு அப்பா, நீங்கள் என் பையன். நீங்கள் தான் அப்படியே ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கட்சி நிறுத்தி இன்றைக்கி நல்லா இருக்கீங்க. அப்பா வீட்டில் தான் உக்காந்தீங்க, புள்ள தான் ரவுண்ட் அடிச்சார், புள்ள தான் எல்லாத்தையும் பார்த்தார். திடீர்னு வந்துட்டு என் பொண்ணு தான் பார்த்துப்பா, என் பேரன் தான் பார்த்துப்பா, நீ வெளில போடானா நீங்கள் ஒத்துப்பீங்களா? அப்போ நான் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? சொல்லுங்கள் சார். இதெல்லாம் நியாயமற்றது. எவ்வளோ ஒரு கெத்தா, எவ்வளோ ஒரு மரியாதையோடு ராமதாஸ் அவர்கள் இருந்தாரோ, ஐயா ஐயா ஐயான்னு எல்லாம் சொல்லி எப்படி இருந்தாரோ, இனி டோட்டலாக வாஷ் அவுட் சார். நீங்கள் போய் பாருங்களேன், தைலாபுரம் தோட்டத்தில் எத்தனை பேர் வர்றான்னு. வாய்ப்பு இல்லை சார். அன்புமணி தான் அவர்கள் கை நீட்டுறது தான், அவர் சொல்கிறது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? உண்மை ஃபேக்ட் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நீங்கள் பாருங்கள், ராமதாஸ் ஐயா தான் திட்டுவாங்க. யாரோ 100 பேர் தான் அவருக்காக சப்போர்ட் பண்ணுவான், மீதி இருக்கிற 900 பேர் அவருக்கு தான், அன்புமணிக்கு தான் சப்போர்ட். தப்பு சார் அது. நீ திடீர்னு வந்து பொண்ணு வரான் பேரன் வரான்னா நீ போடாவில்லைன்னா யாரும் போக முடியாது. நீங்களே போக மாட்டீங்களா? இப்போ நான் அப்பா நீ இப்போலாம் போயிடுவீங்களா? விட்டுருவீங்களா? என்ன அதுதான் நடக்கும். நியாயமற்ற செயல் அவர் ராமதாஸ் அவர்கள் செய்கிறது மிகப்பெரிய நியாயமற்ற செயல். இதை பாருங்கள், இப்போ மறுபடியும் வந்து இதை விட கொடுமை. நேற்று கோர்ட்டில் சின்னத்தை இவர் கஷ்டப்பட்டு வளர்த்த சின்னத்தை இவரே செஞ்ச எல்லாமே முடக்க சொல்லி கோர்ட்டில் மனு போடுறார். இதை விட ஒரு அசிங்க அவமானம் என்ன? வன்னியராகிய எனக்கு ரொம்ப என்ன, உண்மையிலேயே வந்து நமக்கான தலைவர்கள் இருக்காங்க, அன்புமணி இருக்காரு, ராமதாஸ் இருக்காரு, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, தலைவன் ஒருத்தன் இருக்கான், நமக்கு வன்னியருக்காக குரல் கொடுக்க இருக்காங்கன்னு நினச்சின்னு சந்தோஷப்பட்டோம். ஆனால் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டார் ராமதாஸ் ஐயா. உண்மையிலேயே எங்களால் மறக்கவே முடியாது. நாங்களும் ஒரு பதிவு போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 10 லட்சம் வியூஸ் மேலே போயிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 99% பேர் வந்து ராமதாஸ் ஐயாவை தான் திட்டுறான், அன்புமணி ஐயாவை தான் வேணுன்றான். ஏன்னா அதானே சார் ஃபேக்ட்டு. அதை விட்டுவிட்டு சின்னத்தை முடக்கிறேன்னா என்ன நியாயம்? ஒரு புள்ள தானே, வெளியாள் இல்லையே, நீர் அடிச்சு நீர் விளக்கிடுமா? சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கிறாங்களே சார். ஆமாம், அது அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் இருக்குமா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. எடப்பாடி தானே சொல்கிறாரு எடுங்கன்னு. நல்லது தானே. என்ன கேட்டால் இந்த ஜாதி கணக்கு ஜாதி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 10.5% அவர் கொடுத்தாரு. ஆமாம், அதிலே பார்த்தீங்கன்னா மற்ற ஜாதிகள், தேவர்கள், நாடார்கள்லாம் ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மண்டலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாகவே தோக்கடிச்சாங்க. இப்போது ஸ்பெசிஃபிக்காக 1 இயருக்கு மட்டும் அறிவிச்சா மறுபடியும் அது போல் அபத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல சார்? அப்படிலாம் இல்லை, பெருசாலாம் யாரும் ஒன்றும் தோக்கடிக்கல சார். சார் நீங்கள் அதாவது திமுக வந்து கள்ள ஓட்டு போட்டு தான் உள்ளே வரும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம். மிஷின் வந்து கள்ள ஓட்டு, அது என்ன கருமமோ சரியா? அதுதான் இப்போ தான் ஒரு ஊர்லேருந்து எடுத்துருக்கானுங்களே சார். சரிங்களா? செத்தவன் ஓட்டு அவன் ஓட்டுன்னு லட்சக்கணக்கில் போய் எடுத்துருக்காங்களே. சரிங்களா? 1. 2வது வந்து காசு கொடுத்து தான் இங்கே ஜெயிப்பானுங்க. டிஎம்கே 1000 ரூபா கொடுத்தா அதிமுக வெறும் 500 தான் கொடுப்பான். அவன் 500 கொடுத்தா 300 தான் கொடுப்பான். ஏன்னா இவங்ககிட்ட பணம் நிறைய இருக்குது. இப்போவே சொல்கிறாங்க, அங்கே அவன் 2000 சேர்த்து வச்சுருக்கான், இவன் 2000 கொடுத்து ரெடியாக வச்சுக்கிறான்றாங்க. இதெல்லாம் உண்மையாக போயின்னு கூட நமக்கு தெரில, எலெக்ஷன் டைமில் இது பண்ணுவாங்கன்னு. சரிங்களா? இவங்க பணத்தை வச்சு சம்பாரிச்சிட்டு ஜெயிச்சிட்ருக்காங்களே தவிர, அதே மாதிரி சார் திமுக வந்து ஒன்ஸு 5 வருஷம் ஆண்டானா அடுத்து வர்றது எப்படி 10-15 வருஷம் ஆகிடும். இது இயல்பு. சரியா? அதனால் வாய்ப்பே இல்லை. அது இல்லாமல் இந்த தடவை எனக்கு என்னென்னா, ஸ்டாலின் சார் ஏன் இவ்வளோ ஒரு மோசமாக விட்டுட்டார் நாட்டுன்னு தான் தெரியல. ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் செய்தியாளர், நாடு நல்லா இருக்கா? சட்டம் கரெக்டாக இருக்கா? விலைவாசி கரெக்டாக இருக்கா? மக்கள் பயம் இல்லாமல் போகிறாங்களா? கஞ்சாவின் பெருக்காமல் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னு போய் சொல்ல. இல்லை எல்லாருக்குமே தெரியும் சார். ஊர் சைடில் பேசுகிறான் சார். கவர்மெண்ட்டு ஸ்கூல்லலாம் கஞ்சாலாம் விளையாடுதான் சார். அநியாயம் 13 வயசு, 10 வயசு, 12 வயசு, 14 வயசு, 15 வயசு, அநியாயம். ஏன் சார் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது? அது ஆதாரமே இல்லாத கேஸெல்லாம் நம்ம போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் அசால்ட்டாக பிடிக்கும் சார். இதில் எல்லாம் இருக்கு. எவன் பிடிக்கிறான்னு அவனை பிடிச்சா, எவன் விற்றான்னு பிடிச்சா, அவன் எவனுக்கு விற்றான், அவன் எவனுக்கு விற்றான்னு ஈஸியாக பிடிக்கலாமே இல்லையா? முதல்ல சட்டத்தை மாற்றணும். நீங்கள் சொன்னீங்களே இன்னொன்று கூட, இந்த ஜாதி வரி கணக்கெடுக்கு எதுக்கு? நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. இனி யார் ஏழ்மையாக இருக்கான்னு நினைக்கிறீங்க? யார் ஏழ்மையாக இருக்கா? எல்லாரும் நல்லா தான் இருக்கான். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், 10.5 வேணும்னு சொல்லிட்டு அன்புமணி தானே. இல்லை அது ஓகே, அவர் கேட்குறாரு. நான் என்ன சொன்னேன், அதுவே வேணான்றேன். திறமை உள்ளவன் படிக்கட்டும். திறமை உள்ளவன் படிக்கிறான். அரசாங்கம் இன்றைக்கி எல்லாமே செய்யுது சார். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே SC STக்கு தான் கிடைக்குது. லோன் ஆகட்டும், மானியம் ஆகட்டும்,
எந்த நலத்திட்டமாகட்டும் வேலை வாய்ப்பில் ஆகட்டும் எல்லாமே இந்த 2 பேருக்கு தான் கிடைக்குது. மீதி எந்த ஜாதிக்கும் இங்கே எதுவும் பெருசாக இல்லை. 10.5 வன்னியருக்கு கொடுத்தா நீ அடுத்தது கேட்டு வாங்கு. வன்னியருக்காக எங்களுக்கு ஒரு தலைவர் வாதாடி வாங்குறாரு, அந்த மாதிரி உன் சைட்லேருந்து நீ வாங்கு. நாங்கள் வேணான்றோமா? அதுக்கே நீ எதிர்ப்பு தெரிவிக்கிற? இதே 10.5 உனக்கு கொடுத்துருந்தா நாங்கள் அமைதியாக தான் இருப்போம். இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்கலை. இது போல் மற்ற ஜாதியினரும் இருக்காங்க, எங்களையும் பாருங்க தான் அவங்க நீங்கள் சார் நாங்கள் கோரிக்கை இன்னைக்கு நேற்று வைக்கலையே, பல ஆண்டு கால வருஷமாக வச்சுட்டு இருக்கோம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். நன்றி.